பிரதமர் திரு நரேந்திர மோடியோ காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியோ தமிழ் மக்களின் ஜீவாதார பிரச்சினையான காவிரி பிரச்சினையில் தமிழகத்திற்கு உதவ மாட்டார்கள் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி சூறாவளி பிரச்சாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திரு டிடிவி தினகரன் காஞ்சிபுரம், தென்சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் நேற்று பொதுமக்களை சந்தித்து வெற்றி சின்னமாம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திரு ஏ முனுசாமியை ஆதரித்து காஞ்சிபுரம் தேரடியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் வாழ்த்து முழக்கங்களுடன் உற்சாக வரவேற்பளித்தனர். வாலாஜாபாத், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம் பகுதிகளைத் தொடர்ந்து திருப்போரூரில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு முனுசாமி மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற கழக வேட்பாளர் திரு கோதண்டபாணி ஆகியோருக்கு ஆதரவாக திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். 8 வழிச்சாலை நிச்சயம் அமைப்போம் என மத்திய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்பே கூறுவதால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளை பாதிக்கும் திட்டத்தை நிச்சயம் அமைக்கும் என திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். 8 வழிச்சாலைய எடப்பாடி என்ன சொன்னாரு? அந்த தீர்ப்பு வந்ததும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பு அங்க உட்கார்ந்துருக்காரு. எங்க அந்த நிதின் கட்கரின்னு ஒரு மந்திரி வந்தார் பாருங்க, மத்திய மந்திரி. அவர் தான் அந்த 8 வழிச்சாலையை போடணும்னு ஒத்த காலில் நிற்கிறது. இந்த பல வடநாட்டு கம்பெனிகளுக்கு இந்த இரும்பு தாது எல்லாம் இருக்குல்ல, அந்த நம்ம கல்வராய மலை, கச்சமலையிலேருந்து கட்டி எடுக்கிறதுக்கு அந்த ரோடு துறைமுகம் மெட்ராஸுக்கு வர்றதுக்கு அதுக்கு என்ன மக்கள் பயன்படுமா? அது இவங்க ட்ரக்கர் ஓட்டிட்டு போறதுக்கு, ட்ரக் லாரி போறதுக்கு. கேட்டா தொழில் வளருமா? என்ன தொழில்? அங்க உள்ள இரும்பு தாதெல்லாம் வெட்டி நீங்க எடுத்துட்டு போறதுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மழையா இருக்காதுங்க. அதுதான் உண்மை. இந்த மே 23 இந்த ஆட்சி இருக்க போவதில்லை. இவர்கள் என்னதான் ஓட்டுக்கு 2000 இல்ல 20,000 கொடுத்தாலும் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது. 8 தொகுதியில ஜெயிச்சா இந்த ஆட்சி தொடருங்கிறது தெரியும் உங்களுக்கு. தயவு செய்து இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எப்படி மோடியா இருக்கணுமோ, எப்படி காங்கிரஸ் விடக்கூடாதோ, அதே மாதிரி பழனிசாமி ஆட்சி விட்டு இறக்குவதற்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம். இதனைத் தொடர்ந்து தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு இசக்கி சுப்பையாவை ஆதரித்து மேடவாக்கம் பகுதியில் திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த மக்களிடையே பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியையும் மோடி ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டுவர தேர்தல் வந்துள்ளது என்றும் திமுகவை சிறுபான்மையினர்கள் யாரும் நம்ப மாட்டார்கள் என்றும் கூறினார். இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி கம்பெனியின் ஆட்சியையும் தமிழ்நாட்டை இந்தியாவை வஞ்சிக்கின்ற மோடியின் ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாக நல்லதொரு வாய்ப்பாக நாடாளுமன்ற பொதுத் தேர்தலும் சட்டமன்ற இடைத்தேர்தலும் ஒன்றாக வந்திருக்கின்றது. இந்த துரோக கூட்டணியை முறியடிக்கவும் மற்றொரு கூட்டணியாகிய திமுக தலைமையிலான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அப்படின்னா நம்மள மதச்சார்புள்ள கூட்டணியா? மோடி இந்து மதத்தை தூண்டி விட்டு இந்து மதத்தோட பாதுகாவலர் நாங்கன்னு இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அவர் தூண்டுறாருன்னா, இவர் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஸ்டாலின்? நாங்கள் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள். இவங்க அப்பாவா இவருக்கு சேர்ந்து ஏமாத்தி சிறுபான்மை மக்கள் நம்புவீங்களா அவங்கள? அதனாலதான் ஆர்கே நகர்ல டெபாசிட் போனதுக்கு காரணமே, அவங்க வாக்கு வங்கி இழந்ததுக்கு காரணமே அந்த சிறுபான்மை மக்களை ஏமாற்றியதுதான். தயவு செய்து கடந்த காலத்திலே ஏமாற்றியவர்களையும்
இப்பொழுது ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களையும் நீங்கள் தயவு செய்து முடிவு கொண்டு வாருங்கள். புதிய மாற்றத்திற்காக வழிவகை செய்யுங்கள். நீங்க தயவு செய்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணனை ஆதரித்து தாம்பரம் பகுதியில் திரு டிடிவி தினகரன் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர், மாண்புமிகு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அமமுக பக்கம் உள்ளனர் என்றும், ஆளும் எடப்பாடி தரப்பில் டெண்டர் பார்ட்டிகள் மட்டுமே உள்ளனர் என்றும் விமர்சித்தார். எங்க போனாலும் அம்மாவுடைய ஆட்சி வேணும், இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வாங்க, மோடியை தமிழ்நாட்டுக்குள்ளார விட மாட்டோம், காங்கிரஸ் நம்ப மாட்டோம் தான் போற இடத்துல எல்லாம் சொல்றாங்க. நீங்க வேணா பாருங்க, தேர்தலில் எப்படி ஆர்கே நகர்ல நமக்கு வெற்றி கொடுத்தாங்களோ அதே வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள். தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி அங்க அந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை தான் நம்ம தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணிருக்கோமே தவிர ஏதோ ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிட்டு எல்லாம் கொடுக்கல. அது நம்மளே உட்கார்ந்து மக்கள் கொடுத்த தொகுத்து வெளியிட்டது தான். அதனாலதான் சொல்றேன், நமது தமிழ்நாட்டை மீட்டெடுக்க, தமிழகம் தலை நிமிர, தமிழர் வாழ்வு மலர நீங்கள் அம்மாவின் தொண்டர்களாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் தாம்பரம் நாராயணன், வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம். கழக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணனை ஆதரித்து பல்லாவரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரன் அங்கு குழுமியிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய போது, தேசிய கட்சிகள் வேண்டாம் என மாண்புமிகு அம்மா முடிவு எடுத்தார்கள் என்றும், மோடியில் ஆட்சியில்தான் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கின்றனர் என்றும் கூறினார். தமிழக மக்களை புறம் தள்ளுவதில் காங்கிரசும் பாஜகவும் ஒன்றாக உள்ளதாக விமர்சித்தார். பல்லாவரத்திலிருந்து ஆலந்தூர் செல்லும் வழியில் ரூபன், சுசீலா ஆகியோர் தம்பதியினருக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு லாசர் என திரு டிடிவி தினகரன் பெயர் சூட்டினார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்றம் தொகுதி கழக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணனை ஆதரித்து ஆலந்தூர் பகுதியில் பேசுவதற்கான நேரம் கடந்துவிட்டதால் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே கை அசைத்தபடி ஆதரவு திரட்டினார்.